அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி ஒன்று உள்ளது. இந்த பழமொழியை எடுத்துரைக்கும் வகையில் அமிர்தம் போல் பயன்பாட்டுக்கு வந்த செல்போன் அதிகப்படியான தேவையற்ற பயன்பாட்டின் காரணமாக நஞ்சாகவே மாறியுள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் செல்போனுக்கு அடிமையாகிவிட்ட நிலையில் தினந்தோறும் அதன் திரைகளை ஸ்க்ரோல் செய்தும் ரீல்ஸ்களை பார்த்தும் நாட்களை கழித்து வருகின்றனர். இவ்வாறு தொடர்ச்சியாக செல்போன்களை பயன்படுத்தி வருவதால் டிஜிட்டல் டிமென்ஷியா என்ற புதிய நரம்பியல் நோய் ஏற்படுவதாக மருத்துவ ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக 30 நொடி முதல் 3 நிமிடங்கள் வரை மட்டும் ஓடும் ரீல்ஸ்களை பார்ப்பவர்களுக்கே இந்த நோய் வரும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நரம்பியல் மருத்துவர் கார்த்திகேயன், தொடர்ச்சியாக ரீல்ஸ் பார்க்கும்போது டோபமைன் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன் அதிக அளவில் சுரப்பதாகவும், இவ்வாறு எளிமையாக கிடைக்கும் டோபமைனை பெறுவதற்காக அடுத்தடுத்த ரீல்ஸ்களை பார்க்க தொடங்கும் இளைஞர்கள் அதற்கு அடிமையாகவே மாறிவிடுகின்றனர் என்றும் தெரிவித்தார். மனித மூளையில் உள்ள ப்ரீஃப்ரன்ஸ் கார்டெக்ஸ் என்ற பகுதி 25 வயது வரை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தொடர் டிஜிட்டல் பயன்பாட்டின் காரணமாக இது தேய்மானம் அடைந்து மனிதர்களின் சிந்திக்கும் திறன் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. ஒரு புறம் மனிதர்களின் நினைவாற்றல்களை பாதிப்படைய செய்யும் செல்போன் பயன்பாடு மற்றொரு புறம் உடல் ரீதியான பாதிப்புகளையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்துகிறது. குறிப்பாக செல்போன் திரைகளில் இருந்து வெளிவரும் ஒளியானது தூக்கத்தை வரவழைக்கும் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரப்பதை தடுப்பதால் நள்ளிரவு தாண்டியும் இளைஞர்கள் தூக்கமின்றி அவதி அடைகின்றனர். இதன் காரணமாக சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறும் அவர்கள் அதீத கவனக்குறைவு, கடுமையான மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளில் சிக்குகின்றனர். இவ்வளவு பிரச்சனைகளை செல்போன் ஏற்படுத்தினாலும் பல்வேறு நன்மைகளும் அதன் மூலம் கிடைப்பதால் இதனை ஒட்டுமொத்தமாக தவிர்ப்பதற்கு பதிலாக தேவையான அளவுக்கு பயன்படுத்த வேண்டும்.